ஆனா இதையெல்லாம் தெரியாத தற்கூரிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம், நீங்க வருவோம், வாங்க. உங்க அப்பா உங்க பாட்டனெல்லாம் பார்த்தவங்க தான் நாங்க, வாங்க. நேரம் சிஎம் தான், நேரம் சேஞ்ச் கோட்டை தான். இங்க அடி போடுறவன் ஒருத்தவன், போராடுறவன் ஒருத்தவன், ஜெயிலுக்கு போறவன் ஒருத்தவன், சிறைக்கு போறவன் ஒருத்தவன். கண்ணதாசன் சொன்ன ஏற்றி அடிக்கிறீங்க, வாங்கடா அடிக்கிறோம், தேர்தல் வரட்டும் அடிக்கிறோம். தமிழ்நாட்டில் என் தாய்மொழியில் அர்ச்சனை செய்யப்படாம அது என்ன தமிழும்? இதைத்தான் கலைஞர்களை நான் எழுதி கேட்டேன். கலைஞரை எல்லா கோயில்களிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்கு. இந்த பெயர் பலகை தூக்குங்க, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பெயர் பலகை வையுங்கள் என்று சட்டம் கொண்டு வந்தவர் வேல்முருகன். சேகர்பாபு அவர்களே, இந்த அறத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த கூட்டத்திலிருந்து வேல்முருகன் வைத்த கோரிக்கை ஏற்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசாணை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், தமிழில் குணமொழிக்கு செய்யப்படும், தமிழில் நன்னீராட்டு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு தமிழக சட்டமன்றத்தில் 2006 2011 வரையில் முதலமைச்சர் கலைஞராக இருந்த போது நான் பேசிய காலகட்டத்தில் கொடுத்த உறுதிமொழி, கொடுத்த அரசு ஆணை இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துங்கள் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே. அந்த முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தார், தமிழிலும் என்பது தூக்கப்படும், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். இன்னைக்கு இருக்கா? தமிழ் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதா? அலுவல் மொழியாக இருக்கிறதா? சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு காலத்தில் இந்த வேல்முருகன் கரடியாக கத்திய பிறகுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டின் அரசு கோப்புகள் அனைத்தும் இனி தமிழிலே கையொப்பமிட வேண்டும், தமிழிலே கோப்புகள் சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்கிற அரசாணை சுற்றறிக்கை நாட்டுடைய முதலமைச்சரை வைத்து இன்னைக்கு வெளியிட செய்த அதுக்கு வேல்முருகன் தான் காரணம். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வரலாற்று பக்கங்கள் சட்டமன்ற பதிவேடுகள் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தெரியாத தற்கூரிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம், நீங்க வருவோம், வாங்க. உங்க அப்பா உங்க பாட்டனெல்லாம் பார்த்தவங்க தான் நாங்க, வாங்க. சந்திப்போம், தேர்தல் காலத்தில் சந்திப்போம். இப்ப நாகரிகம் கருதி நாங்க கடந்து போகிறோம். ஒவ்வொரு படத்திலும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நேர சிஎம் தான், நேரம் சேஞ்ச் கோட்டை தான். இங்க அடி போடுறவன் ஒருத்தவன், போராடுறவன் ஒருத்தவன், ஜெயிலுக்கு போறவன் ஒருத்தவன், சிறைக்கு போறவன் ஒருத்தவன். இந்த நாட்டிலே அப்பழுக்கற்ற இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மாபெரும் தலைவர், சுதந்திர இந்தியாவிற்காக 10 ஆண்டு காலம் சிறை சென்ற அறிவித்தோழர் நல்ல கண்ணுவை இந்த நாட்டில் இருக்கிற நாதாரிகள் பல பேரு யாரு நல்ல கண்ணு நொல்ல கண்ணா ஏண்டா அந்த தலைவனை ஒரு காலத்தில் விமர்சனம் செஞ்சவனா இன்னைக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா? அந்த தலைவன் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு ஐயா நெடுமாறன், எத்தனை தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைமைகள் இதான் சாக்கம் வேல்முருகன் ஏறி அடிக்கிறதுக்கு. பிரபு சொன்ன மாதிரி, கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஏறி அடிக்கிறீங்க, வாங்கடா அடிக்கிறோம், தேர்தல் வரட்டும் அடிக்கிறோம்.